ஜெயகாந்தனின் கண்ணம்மா என் காதலி. அத்தியாயம் 10. குரல் உங்கள் அனிதா காளிராஜ். அவன் கானம் என் காதுகளை நிரப்புகையில் நான் வையகம் மறந்து இன்பக் கடலில் மூழ்கி போனேன். கண்ணா, இசை என்றால் இதுதானா? அன்று அலுவலகம் கிளம்புவதற்காக வீட்டை விட்டு வெளியே வந்த நித்யாவிற்கு கௌதமின் காரை வாசலில் கண்டதும் குதூகலமாகி போனது. சார், குட் மார்னிங். அலுவலகம் கிளம்பி விட்டீர்களா? என்னையும் அழைத்து செல்கிறீர்களா ப்ளீஸ் என்று கெஞ்ச, அவனோ காருக்குள் அமர்ந்தபடியே, ஏன், உன் ஸ்கூட்டி என்னவாயிற்று என்று விசாரித்தான். அதைத்தான் நான் ஹோட்டல் வாசலிலேயே விட்டாயிற்றே. என்னவாகியதோ தெரியவில்லை, தொலைந்து போயிருக்குமோ என்று வினவ, மறுத்து தலையசைத்தவன், மறந்து போனேன் பார், உன் ஸ்கூட்டியை அலுவலகத்தில் நிறுத்தும்படி நம்பியிடம் நேற்றே கூறிவிட்டேன் என்று கூறினான். நன்றி சார், ஆனால் இப்போது நான் ஸ்கூட்டி இல்லாமல் எப்படி அலுவலகம் செல்வது? அதனால் என்னை டிராப் செய்கிறீர்களா ப்ளீஸ் என்று கெஞ்சியபடியே கதவை திறந்து ஏறி அமர்ந்து விட்டாள். ஏறி அமர்ந்து விட்டு கெஞ்சுகிறாயா? உன்னை என்ன செய்வதென்று எனக்கு புரியவில்லை. சரி, உன் தந்தை இன்னும் ஊரில் இருந்து வரவில்லையா என்று வினவினான். இல்லை, இன்னும் 1 வாரம் கழித்தான் வருவார். முக்கியமான வேலையாக சொந்த ஊருக்கு சென்றிருக்கிறார் என்று தடுமாறியபடி கூறியவளிடம், அவன் மீண்டும் சொந்த ஊரா? எது உன் தந்தையின் சொந்த ஊர் என்று விசாரித்தான். மாயவரம் சார் என்று உளறி வைத்து விட்டாள். திகைத்து அவன் முகம் பார்க்க, அவனோ புன்னகையுடன், அப்படியானால் உன் சொந்த ஊர் மாயவரம் தானா? என் அன்னை தந்தையின் சொந்த ஊரும் கூட அதுதான். மாயவரத்தில் எங்கே என்று அவன் மேலும் விசாரிக்க, முதலில் விழித்தவள் பெண், சார், நியூயார்க்கில் எதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானாலும் என்னிடம் விசாரியுங்கள். மாயவரத்தை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது. நான் ஒரு முறை கூட சென்றதில்லை என்று புலுகி வைத்தாள். அவனும் என்று முடித்துவிட அவளுக்கு வசதியாகி போனது. அதன் பின் செல்லும் வழி முழுவதும் வாய் மூடாமல் பேசிக்கொண்டு வந்தவளை எரிச்சலுடன் நோக்கியபடி வண்டி ஓட்டி கொண்டிருந்தான் கௌதம். சிறிது நேரத்தில் அலுவலகத்திற்கு வந்து சேர்ந்த பின் வேலையில் மூழ்கிவிட்டவனை அழைத்தவள், சார், இன்று நீங்கள் வேளச்சேரி சைட்டிற்கு செல்ல வேண்டும் என்று கூறினீர்களே, மறந்துவிட்டதா என்று நினைவுபடுத்த, செல்கிறேன், இல்லை செல்கிறோம், இன்னும் 10 நிமிடத்தில் புறப்படலாம். அதற்கு முன் எனக்கு 1 கப் காஃபி நித்யா என்று கூறியவனிடம் புன்னகைத்துவிட்டு கதிரிடம் கூறி காஃபி வரவழைத்தாள். அவனுடன் மீண்டும் காரில் செல்கையில், சார், அப்படியானால் ஆன்டியிடம் உங்களது மதிய சாப்பாட்டை சைட்டிற்கே கொடுத்துவிட சொல்லட்டுமா என்று வினவ, வேண்டாம் வேண்டாம், வெளியில் சாப்பிட்டு கொள்ளலாம். சாப்பாடு வேண்டாம் என்று சொல்லிவிடு, நேரமானாலும் ஆகலாம் என்று கூற அவளும் குதூகலத்துடனே தலையசைத்தாள். அடுத்த 3-4 மணி நேரங்களை சைட்டிலேயே செலவழித்தனர் இருவரும். சார், சாப்பிட செல்லலாம் என்று அவள் தொடங்கியதும் பதிலே கூறாமல் இருந்தவனின் பின்பு திரிந்து ஒரு வழியாக சம்மதிக்க வைத்து அழைத்து வந்தவள், பசி தூக்கம் பாராமல் நீங்கள் உழைப்பது சரிதான், என்னையும் எதற்காக பட்டினி போடுகிறீர்கள் என்று புரிந்தவளிடம், சாரி நித்யா என்று மன்னிப்பு கேட்டவன் பார்க் ஷெராட்டனிற்கு அழைத்து சென்றான். ஓ, நீங்கள் ஸ்டார் ஹோட்டலில் தான் சாப்பிடுவீர்களாக்கும் என்று கேலி செய்தபடி இறங்கியவளிடம், நீதானே கூறினாய் என் சம்பளத்தில் ஸ்டார் ஹோட்டலிற்கு செல்ல முடியவில்லை என்று. இந்த பாவம் எனக்கு எதற்குமா, அதனால்தான் என்று கூற கலகலவென சிரித்தாள் நித்யா. அங்கே அவன் ஏற்கனவே மேஜை பதிவு செய்திருப்பதாக கூற அவனை வியப்புடன் நோக்கினாள். என்ன, ஆச்சரியத்திற்கு மேல் ஆச்சரியமாக இருக்கிறதே, எனக்காகவா புக் செய்திருக்கிறீர்கள் என்று விழிகளை பெரிதாக்கி வினவியவளிடம் சிரித்தபடி அமரும்படி செய்கை செய்தான் கௌதம். பதில் கூறுகிறானா பார் கல்லூலி மங்கன் என்று திட்டிக்கொண்டவள் அவன் காட்டிய இடத்தில் அமர்ந்தாள். தானும் அமர எத்தனித்தவன் அணிந்திருந்த கோட்டை கலட்ட எண்ணி கோட்டில் கை வைத்தான். அவன் கலட்ட முயற்சிப்பதை அறிந்து கொண்ட பணிப்பெண் வேகமாக அருகே வந்து, ஐ வில் ஹெல்ப் யூ சார் என்று அவன் கை மீது தன் கரத்தை வைக்க, சட்டென அவளது கையை உதறியவன் பின் சுதாரித்து, இட்ஸ் ஓகே, தேங்க்யூ, நான் சமாளித்து கொள்வேன் என்று கூற
அந்த பெண் திகைப்பும் தயக்கமுமாய் விழித்தாலும் பின் புன்னகைக்க முயன்றபடி விலகிச் சென்றாள். அவன் அமர்ந்ததும் அவனை முறைத்த நித்யா, என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? ஏன் இப்படி நடந்து கொள்கிறீர்கள்? உங்கள் கோட்டை தொட்டது தவறா? அந்த பெண்ணின் கடமையைத்தானே செய்தாள் அவள். இப்படி அவமானப்படுத்துகிறீர்கள் என்று பல்லை கடித்தபடி அவள் அடிக்குரலில் புரிய என்றபடி வேறுபுறம் திரும்பியவன், எனக்கு பிடிக்கவில்லை என்று உணர்ச்சியற்ற குரலில் கூற, பிடிக்கவில்லையா? என்ன பிடிக்கவில்லை? அன்று நான் கோட் அணிந்து விட்டபோது அமைதியாகத்தானே இருந்தீர்கள் என்று தொடங்கியவளிடம் வேகமாக இடையிட்டவன், அவளும் நீயும் ஒன்றா என்று கூற வியப்புடன் அவன் முகம் நோக்கினாள். தான் கூறியதன் அர்த்தத்தை உணராமலேயே மெனுக்காடில் பார்வையை செலுத்தி கொண்டிருந்தவனை இமைக்காமல் நோக்கியவளுக்கு மனதில் பட்டாம்பூச்சிகள் பறந்தன. ஏன், நான் மட்டும் என்ன ஸ்பெஷல் என்று கைகட்டி 2 இமைகளையும் 2 முறை உயர்த்தி கேட்டவளிடம், வேறு என்ன, நீ என்னிடம் வேலை பார்ப்பவள் என்பதுதான் என்று அலட்டிக் கொள்ளாமல் கூற, என்றவள் ஒப்புக்கொள்ள மாட்டேனே படுபாவி என்று திட்டிக்கொண்டாள் மனதுக்குள். அதன் பின் அவனுடன் வம்பு செய்து பதிலுக்கு திட்டுக்களையும் பெற்றுக்கொண்டு ஒரு வழியாக மதிய உணவை முடித்து கொண்டு அலுவலகத்திற்கு சென்றாள் நித்யா. அன்று இரவு தந்தையுடன் இன்டர்நெட் வழியாக வெகு நேரம் உரையாடியவள் கௌதமை பற்றியும் அவனிடம் தெரியும் மாற்றங்களை பற்றியும் விவரித்து கொண்டிருந்தாள். அப்பா, நான் கோட் அணிந்து விட்டபோது கௌதம் என்னை தடுக்கவும் இல்லை, விலக்கி அவமானப்படுத்தவும் இல்லை. ஆனால் இன்று ஹோட்டலில் பணிப்பெண் அவனது ஆடையில் கை வைத்ததும் வேண்டாம் என்று கூறிவிட்டான். அப்படியானால் அவனுக்கு என்னை பிடித்திருக்கிறது தானே என்று விழி முழுக்க ஆர்வமும் ஆசையுமாக மகள் வினவியதைக் கண்டு யோசனையாக இருந்தது விஸ்வநாதனுக்கு. இனிமேலும் தாமதம் செய்யாது உடனடியாக இந்தியா புறப்பட வேண்டும் என்று மனதுக்குள் தீர்மானித்து கொண்டார். ஆனாலும் மகளிடம் வம்பு செய்ய எண்ணி, அவனுக்கு உன்னை எதற்காகம்மா பிடிக்க வேண்டும் என்று வினவ, அவளோ முகத்தை சுருக்கி, என்ன அப்பா, கௌதமிற்கு என்னை பிடித்தால்தானே என் பேச்சிற்கு மதிப்பு கொடுத்து அவனது குணத்தை மாற்ற முயல்வான், திருமணத்திற்கு சம்மதிப்பான் என்றவள், திருமணமா என்று நகம் கடித்தபடி யோசனையில் ஆழ்ந்துவிட, தன் எதிரில் கணிப்பொறியில் தெரிந்த மகளின் உருவத்தைக் கண்டு சிரிப்பு வந்தது அவருக்கு. மேலே சொல்லம்மா, அவன் சீக்கிரம் திருமணத்திற்கு சம்மதிக்க வேண்டும். அதன் பின் நீ நியூயார்க் திரும்ப வேண்டும், அதுதானே என்று கூற, நியூயார்க் திரும்புவதா என்று அதிர்ந்து வினவியவளுக்கு தனது அதிர்வே மிகப்பெரிய அதிர்வை தந்தது. அதன் பின் தந்தையுடன் சிறிது நேரம் உரையாடிவிட்டு தன் படுக்கையில் சாய்ந்தவள் யோசனையில் ஆழ்ந்தாள். அப்பா கூறியதும் சரிதானே, தான் இந்தியா வந்ததே கௌதமை மாற்றி திருமணத்திற்கு சம்மதிக்க வைக்கத்தான். அது நிறைவேறிவிட்டதென்றால் அவள் சொந்த ஊருக்கு திரும்புவது தானே நியாயம். ஊர் திரும்புவதை எண்ணி குதூகலப்படாமல் மனம் எதற்காக வருத்தத்தில் ஆள வேண்டும் என ஆராய்ந்தவளுக்கு தெரிந்த ஒரே பதில், எப்படி கௌதமை பாராமல் அவனுடன் வம்பு செய்து சிரிக்காமல் இருக்க முடியும் என்பதுதான். காலை விடிந்தாலே இன்று கௌதமை காணப்போகிறோம் என்ற மகிழ்ச்சியேதான் அவள் நாளை தொடங்குவதே. அவனுடன் சண்டையிட்டு அவனை சிரிக்க வைத்து அவனது முறைப்பை ரசித்து அவன் தன் மீது காட்டும் அக்கறையை உணர்ந்து முழுக்க முழுக்க அவனை மட்டுமே சிந்திக்கும் நிலைக்கு ஆளாகிவிட்ட பின் திடீரென அவனை விட்டு விலகி செல் என்றால் எப்படி முடியும்? முடியாது, நிச்சயம் முடியாது. கௌதமை தவிர்த்து ஒரு வாழ்வை நினைத்து கூட பார்க்க முடியாது. அவன் வேறு ஒரு பெண்ணை மணந்து கொள்வானா? அதை நான் அனுமதிக்க வேண்டுமா? அப்படி மட்டும் அவன் ஏதேனும் செய்து கொண்டால் பலார் பலார் என அரைந்து மணமேடையில் இருந்து இழுத்து வந்து விடுவேன் ராஸ்கல் என்று எண்ணியவளுக்கு கௌதம் மாறி வேறு ஒரு வாழ்வை தொடர்கிறான் என்றால் அவளுக்கு எதற்காக கோபம் வர வேண்டும்? அப்படியானால் அவன் இப்படியே இருந்து விட வேண்டும் என்றுதான் அவள் நினைக்கிறாளா? பின்னே யாருடன் தான் அவன் வாழ வேண்டும் என்று நினைக்கிறாள்? யோசித்தபடியே கண்மூடியவளுக்கு மனக்கண்ணில் தோன்றிய காட்சி, மனக்கோலத்தில் சிரித்த முகத்துடன் அவளை கண்டாலே கண்ணில் தோன்றும் குறும்பு பார்வையுடன் அவளுக்கு மாலையிட்டான் கௌதம் பிரபாகரன். திடுக்கிட்டு விழித்தெழுந்த நித்யாவிற்கு தான் கண்ட காட்சி திகைப்பை ஏற்படுத்தினாலும் கூடவே இதழ்களுக்கிடையில் புன்னகையும் தோற்றுவித்தது. ஆகா,
அவனை மாற்றி காட்டுகிறேன் என்று தந்தையிடம் சூளுரைத்து விட்டு வந்தவள் தான் முற்றிலுமாக மாறிப்போனதை எண்ணி சிரிக்கத்தானே வேண்டும். அலட்சியமாக அடியெடுத்து வைத்தவளை தன் அமர்த்தலான பேச்சினாலும் பார்வையினாலும் வசியம் செய்தவன் பாலைவனம் போல் வறண்டி கிடக்கும் அவன் முகத்தில் அவ்வப்போது காணும் சிரிப்பைக் கண்டு அவளுள் ஜில்லென்ற உணர்வை ஏற்படுத்தியவன் தன் உயரத்தால், கம்பீரத்தால், அலட்சியமான போக்கினால், திமிரினால், அன்பால், அக்கறையால், சிரிப்பால் கௌதம் பிரபாகரன் முற்றிலுமாக அவளை கவர்ந்து விட்டான். அவனை மாற்றுவதாக எண்ணிக்கொண்டு வேறு நினைவிற்கு அவனை பற்றியே சிந்தித்து கொண்டு பிச்சியாய் அலையும் நித்யாவின் மனது அவனிடம் அவள் அனுமதியின்றியே அவனிடம் சரணடைந்து விட்டது. தன் எண்ணங்களை அறிந்து கொண்ட நித்யாவிற்கு உடனடியாக அவனை காண வேண்டும் போல் மனம் பரபரத்தது. விடியும் வரை பொறு மனமே என்று சமாதானப்படுத்தி கொண்டவள் விடிந்த பின் குளித்து தனக்கு பிடித்தமான மஞ்சள் நிற பாவாட சட்டை துப்பட்டாவை அணிந்து கொண்டு அவனது இல்லம் நோக்கி சிட்டாக பறந்தாள். குட் மார்னிங் வைகுந்தண்ணா என்று முகம் முழுக்க சிரிப்புடன் கூறியவளை புன்னகையுடன் நோக்கிய வைகுந்தன், என்னம்மா இன்று உங்களுக்கு பிறந்த நாளா? பழிச்சென்று இருக்கிறீர்களே என்றவரிடம், பிறந்த நாள் இல்லை வைகுந்தண்ணா, ஆனால் நான் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், அதனால்தான் என்று புன்னகைத்தவள் உள்ளே நடந்தாள். உள்ளே சென்ற சமையல் அறையில் வசந்தியிடம் பேசி சிரித்தவள் கௌதமின் நடமாட்டம் இல்லாததைக் கண்டு, அத்தை அவர் இல்லையா என்று விசாரிக்க, ஜாகிங் சென்றிருக்கிறான், வந்து விடுவான், நீ எதற்காக சீக்கிரம் எழுந்து தயாராகிவிட்டாய் நித்தும்மா என்று வினவ, இவரிடம் என்ன சொல்வதென்று திணறியவள், ஒவ்வொன்றுமில்லை அத்தை, நான் ஹாலில் அமர்ந்திருக்கிறேன் என கூறி அவர் கொடுத்த காஃபி கப்புடன் வெளியே வந்து விட்டாள். ஹாலில் சுத்தம் செய்து கொண்டிருந்த கௌதமின் உறவுக்கார பெண்ணிடம் நலம் விசாரித்தபடியே அமர்ந்தாள். அவளிடம் பேசிக்கொண்டே வாயிற்புறத்தில் பார்வையிட்டவளுக்கு கௌதம் தனது வேக நடையுடன் உள்ளே வருவதைக் கண்டு நெஞ்சம் படபடவென அடித்தது. இது என்ன? நேற்று வரை இல்லாத பயமும் படபடப்பும் புதிதாக இன்று. மேலும் ஆராயத் தோணாததால் காஃபி கப்பில் கவனம் செலுத்தினாள். விறுவிறுவென நடந்து வந்தவன் அவள் அமர்ந்திருந்த சோபாவில் அவள் அருகிலேயே இயல்பாக அமர இனிய அதிர்ச்சியுடன் அமைதியாக அமர்ந்திருந்தாள். கையில் வைத்திருந்த டவலால் முகத்தை துடைத்தவன் அவள் புறம் திரும்பி, என்ன ஸ்பெஷல் என்று விசாரிக்க, அவன் முகம் பாராமல் ஒன்றுமில்லையே ஏன் என்று வினவினாள். என்றவன் தொடர்ந்து, அம்மா கஞ்சி எடுத்து வாருங்கள் என்று கூற, நான் எடுத்து வருகிறேன் என்று ஓடிச் சென்றாள். வசந்தி கொடுத்த கஞ்சியை அவனிடம் நீட்டியவளை புருவம் தூக்கி பார்வையிட்டவன், இன்று கொஞ்சம் அதிகப்படியாக அடக்கமாக நடந்து கொள்கிறாயே, ஏதேனும் பெரிதாக பழிவாங்கப் போகிறாயா என்னை என்று சிரித்தபடி விசாரிக்க, நிமிர்ந்து அவனை முறைத்தவள், அதெல்லாம் ஒன்றுமில்லை என்று முணுமுணுத்தாள். கஞ்சியை பருகி முடித்தவன் குளித்துவிட்டு வருகிறேன் என்று எழுந்து சென்றான். அவன் செல்வதைக் கண்டபடியே நின்று விட்டவளிடம் திரும்பி வந்து அவள் எதிரே நின்றவன், ஏன் கண்ணெல்லாம் சிவந்திருக்கிறது, இரவு தூங்கவில்லையா என்று விசாரிக்க, வியப்புடன் அவன் முகம் பார்த்தாள். வந்ததிலிருந்து 2 முறைதான் அவளது முகம் பார்த்தான். அதிலேயே கண்டறிந்து விட்டானா? பதிலற்று நிற்பவளை மேலும் கூர்ந்து நோக்கியவன், காய்ச்சல் ஏதும் வந்துவிட்டதா என்று விசாரித்தான். அவள் அதற்கும் பதிலற்று நிற்பதைக் கண்டு சற்று தயங்கி அவள் நெற்றியில் கரம் பதித்து சோதித்தான். அவன் கரம் பதிந்ததும் விழிமூடி திறந்தவள் அவனை இமைக்காமல் நோக்க, காய்ச்சல் ஒன்றுமில்லையே என்றவன் தொடர்ந்து, ஓ, நீதான் 1 பாட்டில் விஸ்கியை ராவாக அடிப்பாயே, அப்படி ஏதும் செய்தாயா இரவு, அதனால் கூட சிவந்திருக்கலாம் என்றவனை சார் என்றவள் கோபமாக இடைமறிக்க, சரி சரி சீக்கிரம் அலுவலகம் செல்லும் வழியை பார் என்று அதட்டியபடி விலகிச் சென்றான். கோபமாக அவனை முறைத்தாலும் மனதுக்குள் பூ பூக்க சிரிப்பை தேக்கிய முகத்துடன் ஓடிச் சென்றாள் நித்யா.